அனைவருக்கும் வணக்கம். பேசிக்கலி நல்லவர், பொட்டன்ஷியலி வல்லவர், மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு பொன்மொழிகளையும் பழமொழிகளையும் சொல்லி பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்காரு. உலக ஃபேமஸ். அந்த அடிப்படையில் ஒரு பொன்மொழி சமீபத்தில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அது பொன்மொழிலாம் இல்ல, வடிவேலுடைய ஒரு டயலாக். எரியுதடி மாலா ஃபேனை போடு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பார். எரியுதடி மாலா ஃபேனை போடு. இப்ப இந்த மோட்ல தான் திமுகவை சார்ந்த உடன்பிறப்புகள் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஜனநாயகன் படம் இழுத்துக்கிட்டு போன மாதிரி எப்படியாச்சும் இந்த தேர்தல் சின்னம் சம்பந்தமான விஷயமும் இழுத்துக்கிட்டு போச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு ஏப்ரல் வரைக்கும் போய் ஒரு மாதிரி குழப்பி கடைசி நிமிஷத்துல சின்னத்தை வாங்கி அது எதையாச்சும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத, அவங்க கேட்காத ஏதோ ஒரு கடமைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்து அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இவங்க படாத அவஸ்தைப்பட்டு, படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்ட அதை புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படிலாம் நடக்கதான் போகுது. எப்படியும் டெல்லியில இருக்கிறவங்க நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்தில் சடார்னு ஜனவரியிலேயே உங்களுக்கு 234 சின்னத்துக்கும் காமனா நீங்க கேட்ட மாதிரி ஏற்கனவே பல படங்கள்ல நீங்க குறியீடுலாம் வச்சு ஏற்கனவே நீங்க மைண்ட் செட் பண்ணி வச்சிருந்த அந்த விசில் சின்னத்தையே உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒதுக்கி விட்டதல்லவா. அப்ப இருந்து சும்மா தக 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 தகன்னு திமுக உடன்பிறப்புகளாகட்டும் திமுகவாகட்டும் அந்த மோட்லயே இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழி சொன்னல அந்த மோட்ல. இப்ப நேத்து கூட இல்லைங்க, இன்னைக்கு காலையில போட்ட வீடியோல நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த விசில் சின்னம் என்பது இருமுனை கத்தி. அளவா பயன்படுத்தினா பயங்கர பாசிட்டிவா போகும், ஈஸி டு ரீச், எல்லாம் உண்மைதான். ஆனா அளவுக்கு அதிகமா பயன்படுத்தினா பேக் ஃபயரா போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் அலர்ட் ஆகிக்காங்க. ஆல்ரெடி அதுக்கான பிளான்லாம் இவங்க போட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, சொல்லி முடிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் சமூக ஊடகத்தை ஓபன் பண்ணி பார்க்குறேன், ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட உடனே சில யூடியூபர்கள் திமுகவுக்கு சாதகமாகவோ அல்லது தாவேகாவுக்கு எதிராகவோ பேசக்கூடியவங்கெல்லாம் அவ்வளோத்தான் இவங்க நியூசன்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ண போறாங்க, இதனால அவங்களுக்கு ஓட்டு வரப்போறதில்ல, மக்கள்லாம் எரிச்சல் அடைய போறாங்க அப்படின்லாம் சொல்லி ஏற்கனவே நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்ச ஸ்டேஜில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் இன்று ஒரு பெண் அவர்கள் என்னால் இந்த நியூசன்ஸ் தாங்க முடியலன்னு சொல்லி பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ அதை எடுத்து எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுட்டு இருக்கிறாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, நேத்து தான் அந்த சிம்பிள் ஒதுக்கியிருக்காங்க. அதனால அந்த நேத்து அந்த கொண்டாட்ட மனநிலையில தாவேகாவை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் இனிப்புகள் வழங்குறது, இல்ல விசில கொடுக்கறது, ரீச் பண்றதுக்காக இதெல்லாம் பண்றது, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெண் போயிருக்காங்க. அங்க தாவேகா காரங்கள ஏதோ செலிப்ரேஷன்ல இருந்திருக்காங்க, விசில் சவுண்ட் அப்படி இப்படிலாம் இருந்திருக்குது. அங்கிருந்தே ஒரு வீடியோ போட்டு என்னால பேசக்கூட முடியல, பாருங்க எப்படி ஒரு நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. பேசக்கூட முடியல, அந்த அளவுக்கு விசில் சவுண்ட போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவேகாவினர். அடடா, யாரா இந்த பொதுமக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு போயிருக்காங்களே இந்த சகோதரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே சோசியல் மீடியா காலம் பட்டு 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 பட்டுன்னு எடுத்து போட்டாங்க. யாருன்னா இவங்க ஒரு தீவிர திமுக ஆதரவாளர். அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்ல போனா திமுக கட்சியிலே இருக்கிறாங்கன்ற மாதிரியான செய்தி வருது. இவங்க பொன்முடியோட போட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போடுறாங்க. அது போக இவர்கள் நக்கீரன் கோபால் அவர்களுடைய அந்த பட்டறையில் வளர்க்கப்பட்டவர்கள் ஒருவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது போக இவங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், வெறும் பப்ளிக் மட்டும் கிடையாது. சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்லன்னு சொல்லி ஏற்கனவே விஜய்க்கு எதிராக திமுக ஆதரவாக பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் இன்னைக்கு பொதுமக்கள் கெட்ட போட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் சொல்கிறேன், யார் பேசுறாங்க என்ன பண்றாங்கன்றதை தாண்டி கொஞ்சம் கூடுதல் பொறுப்புணர்வோடு இந்த விசில் சின்னத்தை தாவேகா நண்பர்கள் பயன்படுத்துங்க. விஜய் அவர்கள் அதை பத்தி ஒரு நீண்ட அறிக்கை விட்டிருந்தாரு. அதுல இருக்கிற பாசிட்டிவிட்டி எல்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த பாசிட்டிவிட்டியே நீங்க பயன்படுத்துங்க, அதுதான் சரியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னொரு ஒரு சிக்கலை உருட்டி விடுறாங்க. அது என்ன அப்படின்னா, விசில் சின்னம் இப்ப கொடுத்துருக்காங்கல்ல, இதை பாத்தியா, இப்ப அப்படியே இன்னொரு சின்னத்தை காட்டுறேன் பாரு, இதை பாரு, கை உருளை அல்லது ஏதோ ரோலர் அந்த மாதிரி சொல்றாங்க. ரெண்டுக்கு ஏதாச்சும் பெரிய வித்தியாசம் தெரியுதா? இப்படித்தான் இருக்க போகுது. நீங்க ஓட்டு போட போகும்போது இது பக்கத்துல இது இருக்கும், ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது கண்டிப்பா கன்ஃபியூஷன் வரும். நிச்சயமாக தாவேகாவுக்கு போட வேண்டிய ஓட்டை நிறைய பேர் குழம்பி இந்த இதுக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி திமுக உடன்பிறப்புகள் இதை எடுத்து போட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க, வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி. இதை பத்தி நம்ம விசாரிச்சு பார்த்தோம். உண்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரீ சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த சின்னங்களுடைய பட்டியல்ல இப்படி எக்ஸாக்ட்லி இப்படி விசில் சின்னம் மாதிரியே இருக்கிற மாதிரியான அந்த உருளை அப்படிங்கிற அந்த சிம்பிள் இருக்கிறதாக இப்போ வரைக்கும் தெரியல. அப்படி செக் பண்ணி பார்த்ததுலயே அப்படி எதுவும் தெரியல. ரோலர் அப்படிங்கிறது வேற ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது.
அப்படின்னும் போது இது இவங்களா உருட்டுறாங்களா அல்லது வந்து உள்ளாட்சி தேர்தல்கள்ல இது ஒதுக்கப்படுற இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன் இந்த மாதிரியான நேரத்துல ஒதுக்கப்படுற சின்னமா அப்படிங்கிறது தெரியல. அதனால வந்து இது உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் கேட்டு இருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கன்ட்டு. செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இல்லைன்னு தான் என்கிட்டயும் சொல்றாங்க. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சொல்றேன் உங்களுக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி அப்படி ஒரு சிம்பிளே அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. வச்சிட்டாலுமே இப்ப இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல விஜயுடைய அவருடைய ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவங்க மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் இப்படிலாம் இருக்காங்கன்னா, அதுலயும் 99% பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சவங்களா தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் 1, 2, 10 வரைக்கும் தெரிஞ்சவங்களாச்சும் இருக்க மாட்டாங்க. 1, 2ன்றது 10லிருந்து 20 வரைக்கும் தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி இவங்க கேண்டிடேட்லாம் போட்டு, அதே போல வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு யார் கேண்டிடேட்லாம் போட்டதுக்கு அப்புறம் அவங்க பிரச்சாரத்துக்கு போவாங்கல்ல, அவங்களுடைய நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு அந்த நோட்டீஸ்லயே அந்த வேட்பாளர் இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு கேட்டு போறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு 8வது வரிசையில வருது அவங்களுடைய பேரும், அவங்களுடைய சின்னமும், அவங்களுடைய கட்சியும் அப்படின்னா, நம்பர் 8 அப்படின்றத அவங்க வந்து அதுல மென்ஷன் பண்ணி, அதுல அவங்க சின்னத்தை போட்டு ஒருத்தர் கையில போய் கொடுக்க போறாங்க. அதனால வெறும் விசில் சின்னத்தை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு போயிட்டு எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் பயங்கரமா தேடணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. அந்தந்த வேட்பாளர்களுக்கு அந்தந்த தொகுதியில எத்தனாவது நம்பர்னு தெரியும். அதை 1 மாசத்துக்கு தொடர்ச்சியாக அவங்க யாருக்கிட்டலாம் ஓட்டு கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருக்கிட்டையும் பதிவு செய்ய போறாங்க. அண்ணே 8ண்ணே 8 பாத்துக்கங்க 8 அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுவாங்க. நான் சொல்றது 8ங்கிறது உதாரணத்துக்கு. ஒரு தொகுதிக்கு அது மாறலாம். ஓகேவா? அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, இதை வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ராஜதந்திரம், இதை வச்சு பயங்கரமா அப்படியே கலைச்சு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி உடன்பிறப்புகளை உருட்டுவது என்பது அந்த எரிச்சலின் வெளிப்பாடு. அதுதான் மேட்ரு. எப்படியாச்சும் லாஸ்ட் வரைக்கும் இழுத்துட்டு போய் நாசமா போகணும்னு எதிர்பார்த்தாங்க. அது நடக்கல அப்படிங்கிறது. அதை தாண்டி மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து போன 2024 தேர்தலில் ரொம்ப கடைசி நேரத்தில் கிடைச்சிச்சிங்க. ரொம்ப கடைசி நேரத்தில் கிடைச்சும் கூட அவ்வளோ சிறப்பாக அவங்க அந்த சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டு பயங்கரமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்ச நாள்லயே இத்தனைக்கும் அது வந்து இன்னும் நம்ம பாமர மக்களுக்கெல்லாம் அதிகமா பரிச்சயம் இல்லாத சின்னம். இன்னைக்கும் அந்த இத்தனைக்கும் சொல்ல போனா அந்த மைக் வந்து இப்ப இருக்கிற மாதிரியான மைக் கிடையாது. அது கொஞ்சம் பழைய ஸ்டைல் இருக்கிற மைக்கு. அப்படியெல்லாம் இருந்தும் நாம் தமிழர் கட்சி கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒண்ணு அவங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜோ அவங்களுடைய இதோ வர வேண்டிய ஓட்டு மிஸ் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இத்தனைக்கும் விவசாய சின்னத்திலையும் வேற சில ஆட்கள்லாம் போட்டாங்க. அப்படி இருந்தும் ஒன்றும் பாதிப்பு வரல. அதனால மக்கள்லாம் ஒன்றும் அவ்வளவு முட்டாள் கிடையாது. ரொம்ப ரொம்ப தெளிவா என்ன நம்பர் டிவிகேக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லா டீட்டெயிலையும் தெளிவா எடுத்துட்டு போய் தான் ஓட்டு போடுவாங்க. நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க அவங்க கரெக்டா அந்த டீட்டெயில் எடுத்துட்டு போய் தான் ஓட்டு போடுவாங்க. அப்படிதான் ஒவ்வொரு கட்சிக்கும். அதனால இதை வச்சு யாரும் காமெடி பண்ண வேண்டாம் உடன்பிறப்புகள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட்டு. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, தேமுதிகவுடைய அப்டேட். தேமுதிக சீட்டு மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்க. ஏன்னா அதிமுக கூட்டணியில அவங்களுக்கு இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் ஒதுக்குறதுக்கு +1 அப்படிங்கிற ராஜ்யசபா அப்படிங்கிற வரைக்கும் ஆல்ரெடி பேச அவங்க கொடுக்க தயாரா தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக அவங்கள இழுத்து பிடிக்குது. ஐயோ போயிடாதீங்க, இருங்க அப்படின்னு சொல்லி 8 வரைக்கும் அவங்க தயாரா இருக்கிறாங்க. முன்ன 4 தான் தரதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப 8 வரைக்கும் அவங்க இறங்கி வந்திருக்காங்க. இப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஏன் இவங்க முடிவெடுக்காம இன்னுமே வந்து பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்லைன்னு அப்படியே பயங்கரமான ட்விஸ்ட்டை மெயின்டைன் பண்ற மாதிரி ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இது பார்க்க ஒரு அளவுக்கு மேல இது ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டரா மாறிட்டு வருது. வெளிப்படையா இவங்களுக்குன்னு கொள்கையோ அல்லது வந்து கோட்பாடோ லட்சியமோ எதுவுமே கிடையாது. மக்கள் நலனோ இந்த ஆட்சி வந்தா நல்லது, இந்த ஆட்சி வரலன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி எந்த தாட் ப்ராசஸுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து யாரு எது எக்ஸ்ட்ரா கிடைக்குதோ அங்க போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எதுக்கு கட்சி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான பார்வையை அவர்களே பெற்றுக்கொள்கிறார்கள். ஏற்கனவே நான் போன வீடியோல சொன்னேன், சரியான முடிவு எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அதுக்கு நண்பர் ஒருத்தர் சூப்பரா கமெண்ட் போட்டிருந்தாரு. அவங்க சரியான நேரத்துல தப்பான முடிவு எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்டுப்பா. காலங்காலமா அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2011 பயங்கரமான அலைன்ஸ்லாம் அமைச்சு எதிர்கட்சியா கூட வந்து உட்காந்தாங்க. திமுகவை கீழே தள்ளிட்டு அவங்க வந்து உட்காந்தாங்க. திமுக 23, தேமுதிக 29 எம்எல்ஏ அப்படி வந்து உட்காந்தாங்க. ஆனா 2016 உண்மையிலேயே திமுக கூட்டணியில அவங்களுக்கு பயங்கரமான டிமாண்ட் இருந்துச்சு. கருணாநிதி எல்லாம் பயங்கரமா முயற்சி பண்ணாரு. ஆனாலும் கடைசியில கிங் மேக்கரா அப்படின்னு சொல்லி போயிட்டு அவங்க ஒரு மாநாடு நடத்தி அந்த தொண்டர்கள் கிட்டலாம் கேட்டு கிங்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு பண்ணி மக்கள் நல கூட்டணிக்கு போயிட்டு 0 வாங்கினாங்க. மிகப்பெரிய சரிவு. ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, மிகப்பெரிய சரிவு. அந்த சரிவுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் தேமுதிக 10 வருஷம் ஆயிடுச்சு, ரெப்ரசன்டேஷனே இல்லாம உட்காந்துருக்காங்க. எத்தனை தேர்தல்கள் கடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு தவறான முடிவு எடுத்து
வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே மக்களுக்கு திமுக மீதான எதிர்ப்பலை அப்படிங்கிறது இருக்குது. திமுக மீதான கோபம் அப்படிங்கிறது இருக்குது. களத்துல நமக்கு வேண்டப்பட்டவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க போய் எடுத்த சர்வேக்கள்லயுமே தேமுதிக தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அதிமுக கூட்டணி தான் எங்களுக்கு நேச்சுரல் அலையன்ஸா இருக்கும் அப்படின்ட்டு. ஒவ்வொரு கட்சிக்கும் அது ஒரு வைபுங்க. இவங்க இந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தா எங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி சங்கடம் இல்லாம, உறுத்தல் இல்லாம நல்லா இருக்கும்னு சொல்லி தொண்டர்கள் ஃபீல் பண்றது உண்டு. அந்த அடிப்படையில தேமுதிக தொண்டர்களுடைய விருப்பம் அதிமுக கூட்டணிக்கு போறது தான் நமக்கு நேச்சுரல் அலையன்ஸ். அவங்க நமக்காக வேலை செய்வாங்க, நம்ம அவங்களுக்காக வேலை செய்வோம். அப்போ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனாலும் முழுக்க முழுக்க தன்னலம் அல்லது தன் குடும்ப நலம் சார்ந்து பிரேமலதா அவர்கள் இதை இழுத்து கொண்டு போகிறாரோ அப்படிங்கிற கேள்வி இப்பொழுது எழ ஆரம்பித்திருக்கிறது. எல்லாருமே இது என்னவா மாறும் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கட்டத்துல கட்சிகள் வந்து ரைட் அப்படியா விட்றா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படிங்கிற இடத்துல விட்டுட்டு கடைசியில காலம் தள்ளி போனதுக்கு அப்புறம் நாங்க முன்ன சொல்லியிருந்தேன்ல அதையாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டா அது அப்போயோட முடிஞ்சு போச்சு. இப்ப இதுதான் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி வெறுமனே சீட்டுகள் மட்டும் இல்லை, ராஜ்யசபா பதவி மட்டும் இல்லை, அதை தாண்டி அவங்க வேற ஒன்னையும் எதிர்பார்க்கறாங்க. அந்த வேற ஒண்ணு கொடுப்பதற்கு அதிமுக அவ்வளோ அவங்க கேட்கிற அந்த ஒரு விஷயத்த நம்பரை கொடுக்கறதுக்கு அதிமுக தயக்கம் காட்டுகிறது. ஆனால் திமுக அந்த விஷயத்தில் தாராளம் காட்டுகிறது. அதனாலதான் கம்மி சீட்டா இருந்தாலும் திமுக பக்கம் போயிடலாமான்ற ஒரு கேள்வியும் அவர்களுக்குள்ள அந்த ஒரு டெம்டேஷன் அவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க, இது எந்த சூழ்நிலையில எனக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். அதை நான் இன்னொரு நாள் சொல்றேன். அவருடைய ஆபீஸ்ல இருக்காரு, ஓகேவா? அவங்க கட்சியின் போது அது எவ்வளவு பெரிய கட்சி, எத்தனை கோடிகளை பார்த்த அந்த கட்சி, அந்த கட்சி பணம்ன்றது எவ்வளவு கோடிகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு நிகழ்ச்சி அவர் வந்து போக வேண்டியது இருக்குது. அப்ப டிக்கெட் போட சொல்லி அவரு கேட்கிறாரு, ஃபிளைட் டிக்கெட்டு. பார்த்தா 15,000 காட்டுது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு. ஏன்னா காரணம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. 15,000 15,000னா 2 பேர் போறதுக்கு வரதுக்குன்னா 60,000 ஆயிடுமா? சரி ரைட்டு. அப்ப என்ன ஞாயிற்றுக்கிழமையே போய் ஆகணுமா? இல்ல வந்து நம்ம சரிப்பா நீ என்ன பண்ணு, டிக்கெட் விலை நாளைக்கு திங்கள் செவ்வாயில குறையும், அப்ப போட்டுரு அப்படின்னு சொல்லி அவருடைய உதவியாளர்கிட்ட அவர் சொல்றாரு. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எத்தனைதான் கோடிகள்ல டீல் பண்ணக்கூடிய கட்சியா இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிப்படையிலேயே ரொம்பவும் கீழ் மட்டத்திலிருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால அவர் 100 ரூபானாலும் அது வந்து ஒர்த்தா, அவ்வளவு கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுதான் செய்வார். அப்படின்ற பட்சத்துல அவர்கிட்ட போயிட்டு ஒரு பெரிய ஒரு டிமாண்டை வச்சு இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படிலாம் அவரிடம் வாங்குவது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறதுனால பிராக்டிக்கலான ஒரு டாக்குக்குள்ள வந்து அவங்கள மதிச்சு கூப்பிடும்போதே அவங்க அந்த அலைன்ஸ்குள்ள போறது அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லதாக இருக்கும். காலம் கடந்து அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அவர்களுக்கே பேக் ஃபயரா போய் மறுபடியும் ரெப்ரசன்டேஷன் இல்லாம உட்கார்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளேயும் அவங்க தள்ளப்படலாம். இதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். கிருஷ்ணசாமி அவர்களோட பேச்சுவார்த்தையும் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. கிருஷ்ணசாமி அவர்களும் கூட அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தான் வராரு, என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் வராரு அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் ஐயா ராமதாஸ் அவர்களிடமும் பேச்சுவார்த்தை இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு நீங்க வந்து என்ன சொல்றது, இப்ப பாமக அப்படின்னு சொல்லி உள்ள வரீங்களா, வாங்க. இப்ப மகனுக்கு ஒரு அவருடைய கோட்டாலன்னு சொல்லி உள்ள சீட் இருக்குதா, உங்களுக்கும் உங்களுடைய கோட்டாலன்னு சொல்லி உங்களுடைய ஆதரவாளர்களுக்குன்னு சீட்டு வாங்கிக்கங்க. முதல்ல ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சு நீங்க வந்து உங்க கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாருக்கு என்ன தலைமை என்ன ஏதுன்ற அந்த விவகாரத்தை அப்புறம் கூட நீங்க பாத்துக்கங்க. அதை தாண்டி வந்து இப்படி நீங்க இந்த ஸ்டேஜ்ல இப்படி ஒரு முடிவு, தப்பான முடிவு ஏதாச்சும் எடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காதுன்ற மாதிரிலாம் நிறைய அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இறுதியாக அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு தெரியல. ஆனா திமுக கூட்டணிக்கு போறது அப்படிங்கிறது அது பொருந்தா கூட்டணியாக மாறும் என்று இன்று காலையில் நான் சந்தித்த ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளர் நம்ம கிட்ட இன்னைக்கு சொல்றாரு, அவரு வர்றதை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா அவர் வந்தாருன்னா நிறைய ஓட் டிரான்ஸ்ஃபர் வராம 2 சைடுமே பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்தையும் கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால இப்படிலாம் இந்த இடம் ஒரு பாயிண்ட்டை நோக்கி அப்படி கிட்ட போயிட்டு இருக்குது. இன்னொன்னு, இப்போ ஏடிஎம்கே என்டிஏ அலைன்ஸ்ல யாருக்கு எவ்வளவு சீட்டுன்னு சொல்லி இன்னுமே முடிவு ஆகல. வெளியே சொல்றாங்கல்ல, இவங்களுக்கு 17, இவங்களுக்கு 16, இவங்களுக்கு 7, அவங்களுக்கு 6 அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து ஒரு மனக்கணக்கு தான். இன்னுமே வந்து எதுவும் முடிவாகல. முடிவாகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. இன்னும் கூட்டணி இறுதி செய்யப்படவில்லை.
அதாவது இவங்கெல்லாம் வந்துட்டாங்கல்ல, இவங்க உள்ள இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது இல்ல. இதோட முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது இறுதி செய்யப்படவில்லை. எது தேமுதிக வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணிருக்காங்களான்னா அதுவும் இல்லை. அதை தாண்டியும் ஒரு கணக்கு இருக்கிறது, நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நமக்கு வருதுங்க. ஆமா. ஒரு பிரம்மாண்டமான கட்சி அப்படிங்கிற மாரிலாம் கூட எடுத்துக்கலாமே. ஏன்னா நான் வந்து அத வெளிப்படையா சொல்ல விரும்பல. சொன்னா வந்து ஒரு சிலருக்கு அது உறுத்தலா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வேணும்னே நீ இன்சல்ட் பண்றதுக்காக சொல்ற அப்படின்ற மாரிலாம் கூட எடுத்துக்கலாம். அப்படிலாம் இல்ல. அவர்கள் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால, அது வந்தா களமே இன்னும் பயங்கரமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப இன்னும் குறைஞ்ச சீட்லயே எல்லாருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, அவங்கவங்களுக்கு இருக்கிற கோட்டால இருந்து கொஞ்சம் விட்டு குடுத்து, அந்த கட்சிக்கு குடுத்து, அத ஒரு இன்னும் ஹெவியான மெகா அலையன்ஸாக மாத்தலாம். நான் சொல்றது 1% சான்ஸ் தான் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு. மீதி 99% இப்ப இருக்கிற இந்த அலையன்ஸ் தான். இதுலயே அவங்க பயங்கர பாசிட்டிவா இருக்காங்க. நான் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் பீக் லெவல் கான்ஃபிடன்ஸ்ல இருக்காரு. கவர்ன்மெண்ட் ஃபார்ம் பண்றது உறுதி அப்படின்னு சொல்லி. இது என்ன நீ நேர்ல பார்த்தியா அப்படின்னா, அது ஒரு சஸ்பென்ஸ். நான் அப்புறமா சொல்றேன் இதையும். ஓகேவா? பயங்கர கான்ஃபிடென்ட்ல இருக்காரு. அது மட்டும் எனக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிலாம் இருக்குதுங்க. அதனால தான் இன்னும் யாருக்கு எத்தனை சீட் அப்படிங்கிறதும் கூட இன்னும் ஃபைனலைஸ் ஆகாம இருந்துட்டு இருக்குது. பார்ப்போம். வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் டேஸ். நான் எப்பயுமே சொல்றது தான். அடுத்த சில நாட்கள் பயங்கரமா இருக்க போது. ஒரு அரசியல் பார்வையாளராகவே நம்ம இதெல்லாம் பார்த்து ரசிக்கலாங்க. இந்த ஆதரவு, அந்த ஆதரவு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.